ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைசல் இன்ஃபோ. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சாய்ஸ் அகாடமியோட 120 லெசன்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 7வது வகுப்பு சமூக அறிவியல். அதாவது 120 லெசன்ஸ் நான் சொன்ன லாஸ்ட் டைம்லேயே 6th 7th 8th 9th 10th 11th 12th எல்லாமே சொல்லியிருந்தோம். அதில் லாஸ்ட்டு 6th புக் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வரலாறில் பார்த்திங்கன்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், முக்கியமான டெல்லி சுல்தானியம், இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. டெல்லி சுல்தானியம், விஜயநகர் பாமி அரசு கொடுத்துருக்காங்க, முகலாய பேரரசு முக்கியமானது, மராத்தியர்களும் முக்கியமானது. இப்படி முக்கியமான டாபிக் லெசன்ஸ் எல்லாமே இந்த 7th லெசன்ஸில் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் பார்த்தாலே நம்ம இது படிக்கணுமா வேணாமான்றது நமக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் சுற்றுலான்னு கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இருந்தாலும் ஒரு ரீட் அவுட் மட்டும் ஒன் டைம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் பாலிட்டியில் சமத்துவம், அரசியல் கட்சிகள் பற்றி நமக்கு சிலபஸில் இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக மாநில அரசு மத்திய அரசுலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் மாநில அரசு பற்றி லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கண்டினியூஷன் தான் 10th 12thலாம் வரும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக். இதை நீங்கள் நல்லா படித்தா தான் 10th 12th படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பெண்கள் மேம்பாடு ரொம்ப முக்கியமானது, அதுவும் வந்து பாலிட்டியில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான லெசன் தான். இந்த எக்கனாமிக்ஸை வந்து வரியும் அதன் முக்கியத்துவமும் ஒரு ஆள் ரீட் அவுட் பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸு அதெல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதே லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இதை இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் படிக்கணுன்றது நினச்சிங்கன்னா இதை படிச்சுக்கலாம். பாக்ஸ் கண்டென்ட்லாம் நல்லா கலராக கொடுத்துருக்கன்றதுனால நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு இந்த லெசன்ஸில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத அவங்க கடைசி லெசன்ஸோட லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் படிச்சிங்கனாலே இதிலே ஒரு 4 பாயிண்ட் இருக்கலாம். அந்தளவுக்கு இது முக்கியமானது. புக்கில் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்டான இது இருக்கோ அதெல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா குரூப் 4 குரூப் 2 மற்ற எந்த லெசன்ஸ் எந்த எக்ஸாமுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 7th புக்கோட கண்டென்ட். இது அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு 8th வந்து சோசியல் சயின்ஸில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நன்றி. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.